கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்போ இப்ப நம்ம 18ஆம் அதிகாரத்துல எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 18ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறது எதை குறித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அறுவடையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய கோணத்தை 4வது கோணமாக நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 கோணங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பர்டிகுலரா இந்த 4வது கோணத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, தானியல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் பார்த்த சிலையின் தரிசனம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சிலையில பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோலி ரோமன் எம்பையர். ஒரே வார்த்தையில சொல்றோம்னா புனித ரோம சாம்ராஜ்யத்தை அது அடையாளப்படுத்துது. எப்படின்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 10 சாம்ராஜ்யங்கள் இந்த போப்பு மார்க்கத்து கூட ஒரு தவறான ஒரு உறவு முறையை வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த பாதி இரும்பு பாதி களிமண் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த கால் பகுதியை தான் அந்த கல்லு வந்து மோதுகிறது என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த 1914வது வருஷம் எக்ஸாக்டா அந்த சிலையை வந்து அந்த கல்லு மோதுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தானியல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரெக்டா அந்த 1914 தான் அந்த சிலையை வந்து அந்த கல்லு மோதிச்சுன்றதுக்கு நமக்கு அநேக தீர்க்க தரிசன விளக்கங்கள் ஏற்கனவே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சு பார்த்தோம். ஸோ 1914ல அந்த சிலையின் மீது கல்லு அடிச்சிருச்சு. இப்ப சிலையினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலத்தில் போரடிக்கிற பதர் மாதிரி ஆயிருக்கு. பட் இன்னும் அது அடிச்சுட்டு போகல. ஏன்னா காற்று அவைகளை வந்து அடிச்சுட்டு போகும். அந்த காற்று தான் மகா உபத்திர காலம். அது இன்னும் என்ன ஆகலன்னா வரல. பட் இப்போ 1914ல மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த தானியல் 2ஆம் அதிகாரத்துல இந்த பாதி இரும்பு பாதி களிமண் பகுதியில வந்து இந்த கல்லு வந்து எக்ஸாக்டா அடிச்சிருக்கு. அது 1914ல அடிச்சிச்சு. இது எதற்காக அடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபாபிலோன் என்கிற இந்த வேசி ஸ்திரிக்கும் இந்த 10 ராஜாக்கள், அதாவது ஐரோப்பாவுடைய 10 சாம்ராஜ்யங்களுக்கும் ஒரு தவறான உறவு முறை, அது தேவன் வேசித்தனமா என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. சோ அதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு 1914வது வருஷம். இப்ப இந்த தானியல் 2ஆம் அதிகாரம் நம்ம யூத் கன்வென்ஷன்ல கூட தானியல் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத பகுதியை மோதுகிறதாக தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்ல மேல இருந்து வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஏன் இந்த கல்லு அடையாளத்தை தேவன் பயன்படுத்தியிருக்காரு? வேற எந்த அடையாளத்தெல்லாம் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் கல்ல வச்சு அடிக்கணும்? இப்படி, அதாவது மேல இருந்து, ஆக்சுவலா மேல இருந்து அடிக்கிற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை தேவன் பயன்படுத்திருக்காரு? கேள்வி உங்களுக்கு தான். வேற எந்த ஒரு அடையாளத்தினா தேவன் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் பர்டிகுலரா இப்படி கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தேவன் வச்சிருக்காரு? ஒரு கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி என்ன பண்ணிருக்கலாம்னு வச்சிருக்கலாம். வேற எப்படின்னா தேவன் சிம்பிள்ஸ் கொடுத்திருக்கலாம். ஏன்னா தேவன் பல விஷயத்துக்கு பல அடையாளத்தை கொடுத்திருக்காரு. பட் இந்த இடத்துல பர்டிகுலரா ஏன் கல்லு வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை இருக்கு. அது என்ன கட்டளை தெரியுங்களா? ஒரு ஸ்திரீ மிருகத்துடனே கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா புணரக்கூடாது. அப்படி புணர்ந்து வேசித்தனம் செய்தால் அந்த மிருகத்தையும் அந்த ஸ்திரீயை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிச்சு கொள்ளணும். அதுதான் நியாயப்பிரமாண கட்டளை. ஆக்சுவலா அதை அப்படியே தேவன் நிறைவேற்றிருக்கிறாரு. இந்த இடத்துல அந்த ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம், வேசி ஸ்திரீ. நமக்கு நல்லா தெரியும் வலு சர்பம், அந்த மிருகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலு சர்பம் என்பது ஒரு மிருகம். அது யாரு அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐரோப்பால இருக்கக்கூடிய 10 சாம்ராஜ்யங்கள். இவங்களுக்குள்ள ஒரு தவறான உறவு முறை இருந்திருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? கல் எடுத்து அடிக்கணும். அதை தேவனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செய்யறாரு. நம்ம நிறைய அந்த கல்லுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம்ங்கிற வேறொரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த ஒரு கோணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம மூத்த சகோதரர் அருமையா என்ன பண்ணியிருக்காருன்னா நியாயப்பிரமாணத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ இப்ப நாம
கடந்த வாரம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகா பாபிலோனுக்கு எப்படி அழிவு வரப்போகுது, அந்த அழிவு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி 7ஆம் கால சபையின் பரிசுத்தவான்கள் அவளை விட்டு வெளியே வரணும், அந்த மெசேஜ் எங்க இருந்து வந்துச்சு, அந்த மெசேஜை 7ஆம் தூதனாகிய ரசூல்பதர் எப்படி சொன்னாரு அப்படின்ற காரியத்துல நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மற்றும் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 9 மற்றும் 10ஆம் வசனங்கள்ல எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1914ல மகா பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. கல்லு வந்து மோதிருச்சு. அந்த கல்லு மோதினதின் நிமித்தம் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் முதலாம் உலக யுத்தம் 1914. அந்த முதலாம் உலக யுத்தத்தின் மூலமாக மகா பாபிலோனுக்கு பர்டிகுலரா குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்புக்கு மாபெரும் அடி என்னாச்சுன்னு விழுந்துச்சு. அந்த அடி விழுந்ததுனால ஒரு 3 வகுப்பார் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புலம்புறாங்க. எப்படி புலம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா புலம்புறாங்க. எத்தனை குரூப்புங்க? 3 வகுப்பார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புலம்புறாங்க. சோ இன்னைக்கு அந்த 3 வகுப்பார் யார் அப்படின்றது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுல முதல் வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள். இன்னொரு வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்த்தகர்கள். இன்னொரு வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள். சரிங்களா? அப்படின்னா முதல் வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள். அப்படின்னா நாம இந்த வகுப்புல என்ன முக்கியமா நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914க்கு அப்புறமா ராஜாக்கள் கிட்ட இருந்து என்ன ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு, 1914க்கு அப்புறமா ராஜாக்கள் கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வந்துச்சு, அதாவது மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு இல்லையா 1914ல. அது மட்டும் இல்லாம நமக்கு நல்லா தெரியும் 1914ல இருந்துதான் எக்ஸாக்டா முதலாம் வாதை ஊற்றப்பட்டுச்சு. அப்படின்னா வாதைகளும் 1914ல இருந்து ஆரம்பிக்குது பெயர் சபைக்கு, அதுவும் பர்டிகுலரா ரோமன் கத்தோலிக்க சபைக்கு. அப்படின்னா இப்படி கூட நம்ம சொல்லலாம், வாதைகள் ஊற்ற ஆரம்பிச்சிட்ட பிறகு பாபிலோன் மீது ஜனங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதுல 3 வகுப்பாருடைய ரியாக்ஷன் பார்க்க போறோம். ராஜாக்கள், வர்த்தகர்கள், ஜனங்கள். இப்ப முதல்ல இந்த கிளாஸ்ல நம்ம யாருடைய ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914ல ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்ததுனால முதலாம் உலக யுத்தத்தின் மூலமாக என்ன ஒரு ரியாக்ஷன் ராஜாக்கள் காண்பாங்க அப்படின்றதுதான் 9 மற்றும் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகுகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்தை நாம இதுக்கு முன்னாடி எப்படி தியானிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை வந்து ஏதோ மகாபாபிலோன் முற்றிலும் அழிஞ்சிட்ட பிறகு நடக்கக்கூடிய சம்பவமா நினைச்சு நம்ம தியானிச்சிருந்திருக்கலாம். பட் நம்ம கவனிக்கணும், இந்த வசன பகுதிகள் என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாபிலோனுக்கு முழுவதுமாக அழிவு வந்துட்ட பிறகு, அதாவது ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் மகா உபத்திரவத்துல அழியும் பொழுது அல்லது அழிஞ்சிட்ட பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை இது அடையாளப்படுத்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஐயையோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 2 ஓன்னு இருக்கும். அப்படின்னா ஐயோ ஐயோ, அதான் தமிழ்ல ஐயையோ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்களாமா ராஜாக்கள் சொல்றாங்களாம். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஐயோ ஐயோன்னு 2 தடவை வந்துச்சுன்னா, 2 தடவை ஐயோ ஐயோன்னு வந்துச்சுன்னா அது எதை அடையாளப்படுத்தாதுன்னா ஒரு முழுமையை அடையாளப்படுத்தாது. அப்படின்னா 2 தடவை ஐயோ வந்துச்சுன்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா அது என்ன ஆகலைங்க, முடியல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல ஐயோ ஐயோ அப்படின்னு இந்த பூமியின் ராஜாக்கள் சொல்லுகிறத நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு, ஆனா என்ன ஆகல, அழிவு முழுசா என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா நடக்கல. அதனாலதான் 2 தடவை ஐயோ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அவருடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள், அவள் அப்படின்றது இந்த இடத்துல ரோமன் கத்தோலிக்க சபை.
ரோமன் கத்தோலிக்க சபையோட வேசித்தனம் செய்த பூமியின் ராஜாக்கள் வேற யாரும் கிடையாது, ஐரோப்பால இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அவங்க அவளுக்கு வரக்கூடிய ஒரு அழிவு 1914 அப்புறமா அவளுக்கு ஆரம்பிச்ச அந்த அழிவை பார்த்து அவளுக்காக அழுது புலம்புறாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல அவளுக்காக அழுது புலம்புறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அப்படின்னு பாக்குறோம். ஏன் அழுது புலம்புறாங்களாமா? படிங்க சிஸ்டர். பாபிலோன் இரும்பு களிமண் கலவையை பிரித்து விட்டதும் அரசர்கள், மூலதனவாதிகள், மக்கள் என்பவர்களின் வேதனைகள் அனைத்தும் துயரமானவை குறித்து நாம் அறியப்படுகிறோம். அரசர்களின் வேதனை வசனங்கள் 9 மற்றும் 10 காணப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோனுடைய பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கு இல்லையா, அது 1914 உடைச்சு விட்டுருச்சு. அப்படி உடைச்சு விட்டதுனால 3 குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது யார் 3 குரூப்னா, ராஜாக்கள், 2வது மூலதனவாதிகள், அவங்க வேற யாரும் கிடையாது, கேபிட்டலிஸ்ட், முதலாளிகள், அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலாளிகள், சரிங்களா. அடுத்தது மக்கள், இந்த அரசர்கள், இந்த கேபிட்டலிஸ்ட், இந்த பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பிளஸ் இந்த மக்கள், இந்த 3 குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துயரமா என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பர்டிகுலர் ராஜாக்களுடைய வேதனையை பத்தி தான் வசனங்கள் 9 மற்றும் 10 என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல ராஜாக்கள் வேற யாரும் கிடையாது, அவங்க யூரோப்பியன் ராயல் ஹவுசஸ். அப்படின்னா இந்த இடத்துல ஐரோப்பால இருக்கக்கூடிய ராயல் ஹவுசஸ், அதாவது இந்த ராஜாங்க குடும்பங்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்து கூட ரொம்ப வேசித்தனம் பண்ணி அவள் மூலமாக இவங்க சுயநலமா வாழ்ந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே எல்லா தவறுக்கும் போப்பு மார்க்கம் இத்தனை நூற்றாண்டுகளாக ஆதரவாக இருந்திருக்கு. அது பர்டிகுலரா 1914 அப்புறமா இந்த ராஜ்யங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்துருச்சு. முதலாம் உலக யுத்தத்தோட என்ன முடிஞ்சிருச்சுன்னா ஐரோப்பால ராஜாக்களுடைய ஆட்சி கால பகுதி முடியுது. அதாவது ராஜாக்களுடைய ஆட்சி கால பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தலைமுறையாக அவங்களுடைய அதிகாரத்திற்கீழ ஐரோப்பா சாம்ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை என்ன ஆகுதுன்னா முற்றிலுமாக முடிவு பெறுது. யூரோப்பியன் ராயல் ஹவுசஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்து போகுது அப்படின்றத பார்க்கணும். சோ அதனாலதான் இந்த ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அழறாங்க, அவளுக்காக அழுது புலம்பி. புரிஞ்சுங்களா? அவளுக்காக அழுது புலம்பி. இந்த பிக்சர்லாம் லிட்டரலா கிடையாது, அந்த அந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போடப்பட்ட பிக்சர்ஸ். அப்படின்னா ராஜாக்கள் ஏன் அழுது புலம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம் வந்து இவங்க போப்பு மார்க்கத்தோட செஞ்சுட்டு வந்திருந்த அந்த பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா உடைச்சிருச்சு. அதாவது நம்ம வசனத்துல அவள் வேகுகிறதினால் உண்டான புகையை காணும் போது, அந்த இடத்துல வேகுகிறதினால் அப்படின்னு இருக்கு இல்லையா, 1914 இருந்து பாபிலோன் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கூட எரிஞ்சிட்டு இருக்குது. முழுசா என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா எரியல. ஒரு விஷயம் எரியுதுனாலே அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எரியறதுல இருந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு புகை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல யாருடைய புகையை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாபிலோனுக்கு புகை அப்படின்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய வீழ்ச்சி. அப்படின்னா தெளிவா இந்த இடத்துல என்னதான் இவங்களுக்கு போப்பு மார்க்கம் கூட அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இல்லாக்கிட்டு கூட போப்பு மார்க்கம் இருக்கிறதுனாலதான் அவங்களால வல்லமையா ஸ்திரத்தன்மையோட ஆளுகை செய்ய முடிஞ்சுச்சு. பட் 1914 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையே முடிவுக்கு கொண்டு வந்ததுனால இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கம்மா அழுது புலம்புற மாதிரி இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல இந்த புகையை பத்தி அவளுடைய வேகுகிறதுனால் உண்டான புகை அப்படின்னு வருது இல்லையா, அதை பத்தின விளக்கத்தை சினையாட்டிக் ஆதிப்பிரதியிலிருந்து நம்ம எடுத்து படிக்கும்போது ஒரு சில விளக்கங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல சினையாட்டிக்ல இருக்கக்கூடிய கிரேக்கம் அவளது அழிவின் புகை அப்படின்னு குறிப்பிடுதான். என்னவாமா? அவளது அழிவின் புகை அப்படின்னு குறிப்பிடுதான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனியல்ல சொல்லப்பட்ட சிலையினுடைய வீழ்ச்சி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். அந்த சிலையினுடைய வீழ்ச்சியின் விளைவு
ரொம்ப சக்தி வாய்ந்ததாக என்ன என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தில் காண்பிக்கப்பட்டிருக்குது. அந்த விளைவு 1914 இந்த சிலைய அடிக்கப்பட்ட அந்த விளைவை தான் இந்த இடத்துல அரசர்கள் அந்த விளைவை காண்கிறார்கள். அந்த ஐரோப்பால இருக்கக்கூடிய ராஜாக்கள் லிட்டரலா அந்த விளைவை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. சரிங்களா? அப்படின்னா இந்த விளைவுகள் எதனுடைய விளைவுகள் இல்லைன்னா பெரும் தீயின் விளைவுகள் அல்ல. அப்படின்னா பெரும் தீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது முற்றிலுமாக அழிச்சிரும். அதுக்கு பதிலா இது ஒரு மெதுவாக எரியும் நிலையை, அதாவது ஒரு புகையின் சித்தரிப்பை மேலும் உயர்த்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மெதுவா எரியிற நிலைமையை இது அடையாளப்படுத்துதே தவிர்த்து முற்றிலுமாக எரியது இது அடையாளப்படுத்தல. சோ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் ஒண்ணு வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெடிஞ்சு விழுந்த பிறகு அதனுடைய தூசி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேகம் போன்று இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா எரியறதுனால ஒரு புகை வருது பாத்தீங்களா? அப்படின்னா ஒரு புகையை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்னா அங்க ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இப்போ 1914க்கு அப்புறமா பாபிலோன் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது யாருக்கு தெளிவா தெரிய வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பால இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள். ஏன் அப்படின்னா 1914ஓட அவங்களுடைய த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட ஐரோப்பால இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முற்றிலுமாக முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஐரோப்பாக்குள்ள ஐரோப்பா கண்டத்துக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. முதலாம் வாதில் நம்ம படிச்சோம் இல்லையா? கொடிய புண் உண்டாயிற்று அப்படின்னு. கேன்சர் மாதிரி 1914ல சிம்பிளா சொல்ல போனோம்னா பாபிலோனுக்கு கேன்சர் வந்துருச்சு. பாபிலோன் அமைப்புக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்த உடனே செத்துருவாங்களா? யாருமே சாக மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி பாபிலோன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். 1914 வரைக்கும் ஐரோப்பால இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே தாங்கள் ராஜாவா இருப்பது தேவன் கொடுத்த தெய்வீக உரிமை அப்படின்னு என்ன பண்ணிருந்தாங்களாமா சொல்லிட்டு இருந்தாங்களாமா. அதுதான் த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை குறிச்சு போடும்பொழுது டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ்னா என்ன அப்படின்னு போடும்பொழுது கொடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா கூகுள் சர்ச்ல அது கிடைச்சது. அதை தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கோம். படிங்க. ஆட்சி செய்யும் தெய்வீக உரிமை, அதாவது அரசர்களின் தெய்வீக உரிமை என்பது ஒரு அரசியல் கோட்பாடு. ஆக்சுவலா இது ஒரு அரசியல் கோட்பாடாவே வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நாங்க ரூல் பண்றது தேவனே கடவுளே கொடுத்த உரிமை அப்படின்னு ஐரோப்பால கூடிய சாம்ராஜ்யங்கள் சொல்லியிருக்காங்க. இது மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை கடவுளிடமிருந்து பெறுகின்றனர் அப்படின்னா இந்த அதிகாரத்தை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்களாமா? கடவுள் கிட்ட இருந்து வாங்குறாங்களாமா. உதாரணத்துக்கு இப்ப கூட ஒரு அம்மா செத்து போச்சு இல்ல, எலிசபெத் ராணி. அதுக்கு பிறகு அவங்களுடைய பையன் சார்லஸ் என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாக்குறாங்க இல்லையா? அப்படி கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அதுல வந்து காட் பிளெஸ் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ராஜரிகம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கடவுளே கொடுத்துட்டாரு. பட் இப்போ ஒரு டம்மி பீஸாவும் இருக்காரு. பட் 1914க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அதே ஐரோப்பால இருக்கக்கூடிய அதே பிரிட்டன் சாம்ராஜ்யம் எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அவங்க வந்து இந்த அத்தாரிட்டியை கடவுள் கிட்ட இருந்து வாங்கினதுனால அவங்களுடைய எந்த ஆக்ஷனையும் எந்த மனுஷனும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுதான் இந்த கோட்பாடு. இந்த கோட்பாட ஐரோப்பால இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யம் வச்சிட்டு இருந்துச்சு. அப்படின்னா கடவுள் தான் இதை கொடுத்தாருன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லணும்னா அதை யார் சொன்னா கரெக்டா இருக்கும்? உலகத்துல கடவுளுடைய பிரதிநிதி நான் தான் சொல்லி யார் உலகத்தையே நம்பி ஏமாத்தி வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க சொன்னா அது கரெக்ட். அது யாரு? உலகத்தையே நான் தான் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறது யார்? அந்த ஃப்ராட் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பு. சோ இவங்க இந்த ஐரோப்பால இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அந்த போப்பு மார்க்கத்து கூட வேசித்தனம் பண்ணுது. அப்படி வேசித்தனம் பண்ணுகிறதுனால போப்பு மார்க்கத்துடைய சப்போர்ட்ல டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரூல் பண்ணிருந்தாங்க. இத முதலாம் உலக யுத்தம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா உடைச்சிருச்சு. முற்றிலுமா உடைச்சிருச்சு. போப்பு மார்க்கத்துக்கு முன்னிருந்த ஒரு ஒரு வல்லமை எதுவும் இல்லை. அவங்க சொல்றத நிறைய ஜனங்க கேட்கிற நிலைமையிலும் இல்லை. அதுக்கே ஒரு மிகப்பெரிய அடி விழுந்ததுனால இந்த ஒரு கோட்பாடு முற்றிலுமா 1914ஓட என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா போனது மட்டும் இல்லாம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யமும் விழுந்துருச்சு. அதனாலதான் 1914க்கு அப்புறமா போப்பு மார்க்கம் என்கிற வேசி ஸ்திரீ விதவையாயிருச்சு அப்படின்றத போன கிளாஸ்ல பார்த்தோம்.
1914க்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். பேரரசர்களின் வீழ்ச்சி. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 1914க்கு அப்புறமா பேரரசுகளின் வீழ்ச்சி. பேரரசுகளின் வீழ்ச்சி. முதல் உலகப் போர் ஜெர்மன், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன், ரஷ்யன் மற்றும் ஒட்டமான் பேரரசுகளின் வீழ்ச்சியை கொண்டு வந்தது. இது ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் அரசியல் மற்றும் அரசியல்ல ஒரு கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முதலாம் உலக யுத்தம் ஜெர்மன், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன், ரஷ்யன், ஒட்டமான் பேரரசுகளை மொத்தமா முடிச்சு வச்சிருக்குது. ஜெர்மன் பேரரசுக்கு என்னாச்சாமா படிங்க. ஜெர்மன் பேரரசு ஜெர்மனியின் சக்கரவர்த்தி வில்ஹெல்ம் சக்கரவர்த்தினா ராஜா அப்படின்னு அர்த்தம். 1918 நவம்பரில் ஜெர்மனியின் தோல்வியை அடுத்து தனது பதவியை விட்டு சென்றார். நமக்கு நல்லா தெரியும், முதலாம் உலக யுத்தம் முடிஞ்சது 1918 முடிவுல ரிசைன் பண்ணிட்டு ராஜா. இது ஜெர்மன் பேரரசின் முடிவையும் வைமார் குடியரசின் உருவாக்கத்தையும் குறிக்கிறது. அப்படின்னா ஜெர்மன் பேரரசு அதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசு. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசு சக்கரவர்த்தி சார்லஸ் இன் கீழ் பேரரசு சார்லஸ் ஒன்னின் கீழ் பேரரசின் உள்ளே உள்ள பல்வேறு தேசத்தவர்கள் சுதந்திரத்தை நாடியதால் சிதைந்தது. போரின் முடிவில் பேரரசு கலைக்கப்பட்டு ஆஸ்திரியா, ஹங்கேரி, யுகோஸ்லோவாக்கியா உள்ளிட்ட புதிய நாடுகள் உருவாச்சு. அப்பதான் அப்படின்னா ஹங்கேரி, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா இந்த நாடுகள்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாச்சு. அப்படின்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரியன் பேரரசு முடிஞ்சிச்சு. அடுத்தது ரஷ்யன் பேரரசு. போர் ரஷ்யாவில் ஏற்கனவே இருந்த அரசியல் மற்றும் சமூக முரண்பாடுகளை மோசமாக்கியது. இது 1917 ரஷ்ய புரட்சியை கொண்டு வந்தது. சார் நிக்கோலஸ் II தனது பதவியை விட்டுவிட்டார். பின்னர் போல்ஷிவிக்குகள் அதிகாரத்தை பிடித்தனர். இது சோவியத் யூனியன் உருவாக்கத்தையும் ரஷ்ய மன்னர் மரபின் முடிவையும் குறிக்கிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போல்ஷிவிக் புரட்சி கொண்டு வந்துருச்சு. நமக்கு நல்லா தெரியும், போல்ஷிவிக் புரட்சி தான் 2ஆம் ஆதி. அப்படின்னா போல்ஷிவிக் புரட்சியை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம சார் நிக்கோலஸ் II என்கிற ராஜா தன்னுடைய பதவியை விட்டதுனால அடுத்தது சோவியத் யூனியன் உருவாகுது. ரஷ்ய மன்னர் ஆட்சி என்ன ஆகுதுன்னா முடிவுக்கு வருது. அடுத்தது ஒட்டமான் அரசுக்கு என்னாச்சுன்னு பார்க்க படிங்க. ஒட்டமான் பேரரசு போரால் பலவீனப்பட்டு கடைசியில் கலைக்கப்பட்டது. பிரதேசங்கள் வெற்றியாளர் கூட்டமைப்பு நாடுகளுக்கு பிரிக்கப்பட்டது. மித்ரதேயு கிழக்கில் கணிசமான மாற்றங்களை தவறான மொழிபெயர்ப்பு. மத்திய கிழக்கில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படுத்தின அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒட்டோமன் பேரரசு போரால் பலவீனமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய பிரதேசங்கள் யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. மத்திய கிழக்குல கணிசமான மாற்றங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், ஒட்டமான் பேரரசு வீழ்த்தப்பட்டதுனாலதான் இஸ்ரேலுக்கு ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு விடிவு கிடைக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா பாருங்க, பாபிலோனுக்கார ஒரு அழிவு நடக்குது, இஸ்ரேல் ஒரு படி என்ன ஆகுதுன்னா முன்னாடி வருது அப்படின்றது நம்ம கவனிக்கிறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன சமூக பொருளாதார விளைவுகள் முதலாம் உலக யுத்தத்தினால ஏற்பட்டுச்சாமா படிங்க. போர் ஐரோப்பாவில் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய அழிவை ஏற்படுத்தியது. மனித வாழ்க்கை மற்றும் பொருளாதார வளங்களில் போரின் பெரிய செலவு பாரம்பரிய மன்னர்களை பலவீனப்படுத்தி சமூக கிளர்ச்சியையும் அரசியல் மாற்றங்களையும் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1914 ஒரு மிகப்பெரிய சமுதாய பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம போர்னால் நடந்த செலவுனால பாரம்பரியமா இருந்த மன்னர்கள் பலவீனமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சமுதாய கிளர்ச்சி ஏற்பட்டதுனால அரசியல் மாற்றங்களும் வந்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா புதிய அரசியல் கோட்பாடுகள்லாம் உயர ஆரம்பிச்சிருக்கு. முதல் உலக போரின் பின்னர் என்னெல்லாம் வந்திருக்குன்னா கம்யூனிசம், பாசிசம் போன்ற புதிய அரசியல் கோட்பாடுகள் வந்திருக்கு. அது பாரம்பரிய மன்னராட்சிகளுக்கு மேலும் என்ன பண்ணிருக்குன்னா சவாலா இருந்தது மட்டும் இல்லாம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஒழுங்கு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்குது. அதுக்கப்புறமா 1919 கையெழுத்திடப்பட்ட வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா போரை முறைப்படுத்தினதாமா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமாக ஜெர்மனிக்கு மிகப்பெரிய இழப்பீடுகளை விதித்து ஐரோப்பாவின் வரைபடத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இது அந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணிருக்கா ஏற்படுத்தியிருக்கு.
அப்படின்னா சுருக்கமா இதை வச்சு பார்க்கும் பொழுது, முதலாம் உலகப் போர் ஐரோப்பா கண்டத்தினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்திருக்குது. அது பேரரசுகள் மற்றும் மன்னராட்சிகளின் காலத்தை ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்குது. புதிய அரசியல் மற்றும் சமூக ஒழுங்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுங்களா? இது இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்ததுனாலதான் பூமியின் ராஜாக்கள் அழுந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. பழைய மாதிரி இனி நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து புலம்புறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுதான் நம்ம 10ஆம் வசனத்துல பாக்குறோம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்துல நின்று, ஐயோ ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே அப்படின்னா இந்த இடத்துல இந்த 10ஆம் வசனத்திலயும் இந்த ராஜாக்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ரோமன் கத்தோலிக்க சபை மூலம் வந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இல்லாம போனது மட்டும் இல்ல இந்த பயத்துக்கு காரணம். இந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறாங்க ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய வல்லமையும் அதிகாரமும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தூர விலக ஆரம்பிச்சிட்டாங்க. தூர விலகி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு நாளா வேசித்தனம் சேர்ந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கணும். பட் போக்கு மார்க்கத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. விலகி தூரத்துல ஒரு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஆக்கினை யாருக்கும் வந்துரும் போல இருக்கு, நமக்கும் வந்துரும் போல இருக்கு அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சத்தியம் பெருக பெருக உண்மை வர வர போக்கு மார்க்கத்துக்கு அழிவ ஆரம்பிக்குது, அவருடைய வல்லமை போயிருது. அதனால ஐயோ ஐயோ அப்படின்றாங்க. அப்படின்னா அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல. அததான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். புனித ரோம சாம்ராஜ்யமாக ஐரோப்பா கண்டத்திலேயே கோலோச்சின உலகத்தையே ஏறக்குறைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. கிரேட் கவர்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இருண்ட யுகத்துல டார்க் ஏஜஸ்ல போப்பெல்லாம் பகைக்க யாருன்னா கனவு கண்டுட்டு இருப்பாங்க, சீர்திருத்தவாதிகளை தவிர்த்து. யோசிச்சு பாருங்க. சோ அப்படின்னா இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு போப்பு மார்க்கத்துக்கு இவ்வளவு பெரிய அழிவு ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற ஒரு ஃபியர் வரும். என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்களுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுதான் ஐயோ ஐயோ அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு வந்திருக்குது. புகையினால் தூரத்தில் நின்று கிட்ட போனோம் நம்மளும் முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயம் என்ன இருக்குன்னா இந்த ஐரோப்பால இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அவளுக்கு நேரிடும் வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வாதை அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்துல டார்மெண்ட் அப்படின்னு குறிக்கப்படுது. அப்படின்னா இந்த இடத்துல டார்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா அதுதான் தமிழ்ல வேதனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த டார்மெண்ட்டை தான், அந்த வார்த்தை தான் வேதனை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வேதனை எனக்கூடிய ஒரு வார்த்தையை குறித்ததான ஒரு சின்ன குறிப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நம்மளுடைய மூத்த சகோதரர் பிரதர் ரிச்சர்ட் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய இந்த வேதனை, இந்த டார்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எதை எப்படி மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சித்திரவதை மூலமான விசாரணை அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கிறார். டார்ச்சர்ட் என்கொயரி, அதாவது ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி என்கொயர் பண்ணுவாங்கல்ல, அதை இதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பண்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இந்த டார்மெண்ட், இந்த வேதனைன்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் நாணயங்களின் உண்மைத்தன்மையை சோதிக்கும் டச் ஸ்டோன்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க. இதுதான் அந்த டச் ஸ்டோன். இந்த பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டச் ஸ்டோனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாணயம், அதாவது காயின்ஸ் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அந்த டச் ஸ்டோன் கூட இந்த டார்மெண்ட் என்னக்கூடிய வார்த்தையை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் டாக்டர் கம்பேர் பண்றாரு. ரிச்சர்ட் டாக்டர் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து சினையாட்டிக் மேனுஸ்கிரிப்டை வச்சு ரெவிலேஷன் புக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆழமான ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரர் ஸ்டில் நம்ம கூட தான் என்ன பண்றாருன்னு இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். சிகாகோ எக்லிஷியாவோட எழுதுறவர்.
இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த சொற்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்னா, வேதனை அப்படின்ற கூடிய இந்த டார்மெண்ட் கூடிய இந்த வார்த்தைய இப்ப நம்ம பயன்படுத்துற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒருவர் லை டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லல, பொய்யை கண்டறிக்கக்கூடிய சோதனை கருவி அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து, அந்த வாதை எதோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொய்யை கண்டறியக்கூடிய சோதனை கருவி மாதிரி. அப்படின்னா 1914 இருந்து பாபிலோனுடைய உண்மைத்தன்மை ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால இந்த ராஜாக்கள் தங்கள் செயல்பாடுகளின் ரகசியங்களை விசாரிக்க யாரையும் அனுமதிக்க அஞ்சுகின்றனர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மைகளுக்கு பதிலாக பொய்களை கண்டுபிடிக்கும் பயத்துல. எதனாலயாமா? உண்மைகளை கண்டுபிடிக்கும் போது போய் எதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவங்க கிட்ட இருந்து. பாபிலோனுடைய பொய் எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி நம்மளும் என்ன ஆயிரம் போல இருக்கு, வெளியே வந்துரும் போல இருக்கே. பாபிலோன் இதனால் தானே விழுந்தது, அரசர்களும் அதே விதியை அடைய விரும்பவில்லையாமா. அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நாங்களும் இந்த பாபிலோன் மாதிரியே அழிஞ்சி போக ஆரம்பிக்க விரும்பல அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க விலக ஆரம்பிக்கிறாங்க. நாங்க அட்லீஸ்ட் பெயரளவுக்கு அது என்ன இருந்துக்கிறோம், ராஜாக்களா இருந்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, விலகி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. 1914ல கல்லு மோதின பிறகு திரும்பியும் ஓல்டு சிஸ்டம், பழைய சிஸ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதே சமயத்துல பாபிலோன் மாதிரி அழிஞ்சு போகவும் என்ன ஆகும்னா விரும்பல. அதனாலதான் நிறைய ராஜ்யங்கள் நான் பேரளவுக்கு அது ராஜாவா இருந்துக்கிறோம், மற்றதெல்லாம் நீங்க வல்லமையில நீங்களே எடுத்துருங்கன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்றளவும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை தான் பிரிட்டன் சாம்ராஜ்யத்துல நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914க்கு அப்புறமா பாபிலோன் அழிகிறத பார்த்து 3 குரூப் துயரப்படுறாங்க. அந்த ஒரு குரூப் யாரு, ராஜாக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த 3 குழுக்களும் தங்களுடைய சுயநலத்துக்காக தான் என்ன பண்றாங்களாமா, துயரப்படுறாங்களாமா. பட் அவங்க துயரப்படுற விதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறுபடுகிறார்கள் அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். சோ அரசர்கள் எதுக்காக துயரப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய அதிகாரம் போயிடுச்சே அப்படின்னு துயரப்படுறாங்களாமா. அடுத்து வணிகர்கள் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம், அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம இழந்துட்டோமே பாபிலோன் அழியறதுனால அப்படின்னு வருத்தப்படுவாங்க. மக்கள் நம்பகமான வேலைகள் மற்ற வருமானம் இழந்து போதே அப்படின்னு என்ன பண்ண போறாங்கன்னா 1914 அப்புறமா துயரப்பட போறாங்க. அப்படின்னா 1914க்கு அப்புறமாக 3 குரூப் துயரப்படும். ஒரு குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற மாதிரி ராஜாக்கள், அரசியல் வல்லமை போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அடுத்தது கேபிட்டலிஸ்ட், வர்த்தகர்கள், அவங்களுக்கு இந்த பாபிலோன் வச்சு பழைய மாதிரி பிசினஸ் பண்ண முடியல என்ற ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ஜனங்கள் நம்ம முன்ன பெற்றிருந்து வந்த இந்த ஆதாயத்தை இப்ப என்ன பண்ண முடியாது, பெற முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அப்படின்னா அதனாலதான் ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்களாமா இந்த பூமியின் ராஜாக்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வசனத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இது 1914க்கு அப்புறமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பாபிலோன் அழிஞ்சிட்டதை பத்தி இது என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சொல்லல அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம பார்க்கணும். சோ அவங்களுக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியின் ராஜாக்களுக்கு த குட் ஓல்டு டேஸ், ஏதோ பழைய முன்னாடில எவ்வளவு நல்லா இருந்தோம் இந்த வேசித்தனம் பண்ணிட்டு இருந்து இந்த பாபிலோன் கூட அப்படின்ற ஒரு நல்ல நாட்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாழிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த ஒரு நாழிகை அப்படின்றது குரோனாலஜிக்கலா இந்த இடத்துல இல்ல. நம்ம ஏற்கனவே 8ஆம் வசனத்துல பார்த்தோம், ஒரு நாள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அது 7 வாதிகளும் ஊத்தப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்படின்னா இந்த இடத்துல 1 மணி நேரம் என்பது ஒரு எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அடையாளப்படுது. அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் உலக யுத்தம். சிலைய கல்லு மோதிர டைம், ஒரு யூனிக் டைம், ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த அந்த ஒரு நொடியில, அதாவது ஒரு நாழிகையில, அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல என்ன பண்ணீங்க, நீங்க அழிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்
யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவை ஆட்சி செய்து வந்திருந்த ராயல் ஹவுசஸ்க்கு இருக்குது, அந்த ராஜாக்களுக்கு இருக்குது அப்படின்றத பாக்குறோம். அப்படி 1914 அப்புறமா ஸ்லோ பர்னிங் ஆரம்பிச்சிச்சு. ஆனா போக போக பர்னிங் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிக அதிகப்படியாக அது எரிஞ்சிட்டே இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கவனிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 11, 12, 13. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்ப ராஜாக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது யாரு வருத்தப்படுறாங்களாமா? பூமியின் வர்த்தகங்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பூமியின் வர்த்தகர்கள் அடுத்து ஃபீல் பண்றாங்க. என்னன்னு ஃபீல் பண்றாங்களாமா? தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாக்களையும் சிவப்பாடைகளையும் 12ஆம் வசனம் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் 13ஆம் வசனம் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வெள்ளிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார். இதெல்லாம் வாங்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற பிசினஸ் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் வருது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்காமா. ஏன்னா 14ஆம் வசனம் உன் ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதினால் பயந்து தூரத்தே என்று ஐயையோ சல்லாமும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கி எல்லாமே அழுது போயிடுச்சு அப்படின்னு அழுது துக்கி பார்க்கலாம். அப்படின்னா இந்த 6 வசனங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் அடுத்து யார்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் 1914 ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட். முதலாளி வர்க்கத்தினர் எப்படி இந்த வர்த்தகர் எப்படி அழுது புலம்புனாங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத 1914 அப்புறமா இந்த வசனங்களுடைய விளக்கத்தை தேவனுக்கு சித்தமா இருந்தா நம் வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். பொறுமையோட கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். Recording stopped.